பார்க்க போற படம் வித்தைக்காரன். வாங்க நம்ம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ வெற்றியை காட்டுறாங்க. அவர் ஒரு மியூசிஷியன். அவர் இப்ப ஒரு கல்யாணத்துல பெர்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்கிறவங்களோட கவனத்துல ஈர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சாங்கும் போக துள்ளலா ஒரு டான்ஸ் போடுறாரு. அங்க இருக்கிறவங்களும் கூட சேர்ந்து ஆடுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப வெற்றி கழுத்துல அடிபட்டு கட்டெல்லாம் போட்டு மயக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவரும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட கேட்க, நர்ஸும் டாக்டர் பேஷண்ட் முடிச்சிட்டாரு அப்படின்னு டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர் அங்கே ஓடி வராரு. வந்த டாக்டர் கிட்ட வெற்றியும் எனக்கு என்னாச்சு ஏன் கட்டுப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படியே மயங்க அவருக்கு டாக்டர் ஊசி போடுறாரு. அப்படியே அடுத்ததா மூத கண்ணாடி பத்திரிக்கை ஆபீஸ்ல காட்டுறாங்க. அப்போ ஒரு கேஸ பத்தி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் சித்தாரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில கடந்த 20 வருஷமா தான் கோல்டு, ஹவாலா, டைமண்ட் கடத்துறது அப்படின்னு புழக்கத்துல இருக்கு. இதெல்லாம் பண்றது 3 பேர் மட்டும்தான். அதுல முத ஆளு மாரி என்கிற மாரி கோல்டு. நார்த் தமிழ்நாடுக்கு தேவையான மொத்த கோல்டும் சென்னையில இருந்து தான் போகுது. இத மொத்தமா கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் தான் மாரி. ரோட்வேஸ் அப்புறம் ஏர்வேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டான். இவனோட கன்சைன்மெண்ட்ல ஷிப்ல தான் நடக்கும். நிறைய இன்டர்நேஷனல் ஷிப்போட கனெக்ட்ல இருக்கான். சில பல அரசியல்வாதிகளும் இவன் கையாளு. அடுத்ததா கல்கண்டு ரவி. சென்னையில் உள்ள பல டைமண்ட் ஜுவல்லர்ஸ்க்கு இவன் தான் காட்ஃபாதர் மாதிரி. வெளிநாடுகள் இருந்து வைரத்தை கடத்துறதுல இவன் கிங்கு. நிறைய கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் கைக்குள்ள வச்சிருக்கான். பல இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் குரூப் புரோக்கர் கூட கனெக்ட்ல இருக்கான். மூணாவதா டாலர் அழகு. இவன் ஹவாலா, மணி லாண்டரி இதெல்லாம் இவனுக்கு கைவந்த கலை. நாடு ஃபுல்லாக இவனுக்கு ஆளுங்க இருக்காங்க. இருந்த இடத்துல இருந்து சொடக்கு போற இடத்துல எவ்வளவு பணமா இருந்தாலும் கைமாத்தி விட்டுருவான். இவனுக்கு 3 பேர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேட்டு கிட்ட தான் ஒன்னா வேலை செஞ்சு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த சேட்டை நடு ரோட்ல வச்சு வெட்டி போட்டு கொலை பண்ணிட்டானுங்க. அதை விசாரிக்க வந்த போலீஸுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த கொலைப்பழிய தூக்கி அந்த சேட்டு கிட்ட வேலை செஞ்ச கணக்கு புள்ள மேல போட்டுட்டாங்க. மொத்த கேஸும் அந்த கணக்கு புள்ள மேல விழுந்துடுச்சு. அவரும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரவி, மாரி, அழகு 3 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் தொழில் ஆரம்பிச்சாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு அவனுங்களுக்கு பிடிச்சத பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வர 23ஆம் தேதி மாரியோட ஹேங்கு ஹார்பர் வழியா கோல்ட கடத்த போறாங்க. இப்ப அதை பத்தி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே அதுக்கான ஆர்டிக்கலை ரெடி பண்ணிடுவேன். அதே மாதிரி ஏர்போர்ட்ல நடக்கிற அந்த டைமண்ட் ஸ்மக்லிங் பத்தி கவர் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இத கேட்டுக்கிட்டு இருந்த சீனியர் ஆபீசர்ஸ்லாம் நீ பண்ற ரிசர்ச் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே வெற்றிக்கு தலையில அடிபடுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. அப்ப வெற்றிக்கு மாறி பார்க்க வந்திருக்காரு. மாறி கூட அவனோட ரைட் ஹேண்டுமே இருக்கான். நேரா வெற்றி மாறி கிட்ட வந்து நீ யாரு, எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கஷ்டப்பட்டு தங்கத்தை வர வைக்கிறது, கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ் கரெக்ட் பண்றது, அப்புறமா அதை வித்து காசாக்குறதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற. ஆனா உன் கூட்டாளியா இருந்த அழகு கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறது, 2000 ரூபாய் நோட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கறது, டாலரை மாத்துறது அப்படின்னு ஈஸியா சம்பாதிச்சுட்டு இருக்கான். அவன் அடுத்ததா உனக்கு வர போற அந்த கோல்டு கன்சைன்மெண்ட் அடிக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட மாதிரியும் வெற்றியை பார்த்து ஏய் யாருடா நீ, நாங்களாம் யாருன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கியா, நாங்களாம் வேற மாதிரிடா போடாங்கிட்டு அப்படின்னு சொல்ல கூட இருந்த ரைட் ஹேண்டும் மாறிக்கிட்ட இருங்க அவன் ஏதோ ஒண்ணு சொல்ல வர என்னன்னு கேட்பான் அப்படின்னு வெற்றி கிட்ட உன் பிளான் என்னன்னு கேட்கிறான். அப்பதான் வெற்றியும் டாலர் அழகுக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் வந்திருக்கு. பிளாக் மணியா ஒயிட்டா மாத்துறது, அதை அவகிட்ட இருந்து நான் அடிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கேன். அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணா உனக்கும் எனக்கு 50-50 சொல்றாரு. பிளான் போட்டு நீ இதை தனியா பண்ணிருக்கலாம்ல, எங்களை எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு மாறி கேட்க அதுக்கு வெற்றியும் அழகு எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவனை சமாளிக்க உங்களை மாதிரி ஒரு ஆளுதான் வேணும், அது மட்டும் இல்லாம எனக்கு அவனுக்கு ஒரு பழைய கணக்கு வேற இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்ட மாதிரியும் சரி உனக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றான். அங்கே கட் பண்ணி இப்ப லைவ்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற வெற்றி கிட்ட டாக்டரும் உங்க தலையில பலமா அடிபட்டு இருக்கு, 4 தையல் போட்டிருக்கோம், இப்ப நீங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா மட்டும்தான் நான் அடுத்ததான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்ல வெற்றியும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு டாக்டர் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல அப்படின்னு சொல்றாரு. டாக்டரும் வெற்றிக்கு டிரான்சியன் குளோபல் அம்னீசியாவா தான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதாவது தலையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடிபட்டதுனால அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியோ இல்ல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியோ நடந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு வராதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட வெற்றிக்கு இன்னும் குழப்பம் தான் அதிகமாகுது. அடுத்த நாள் ராமன் ஒரு ஆட்டக்காரன் ஒரு கஸ்டமரா பை நிறைய பணத்தோட வந்து ஒரு டீ கடையில 20 ரூபாய் நோட்டை கொடுத்து 3 டீன்னு கேக்குறான். அவன் அந்த நோட்ல இருக்கிற சீரியல் நம்பரை எடுத்து அவன் வச்சிருந்த சீரியல் நம்பரும் ஒன்னா இருக்கான்னு பார்த்துட்டு கஸ்டமர் எங்கன்னு கேட்க ராமு வண்டியில இருக்காருன்னு சொல்ல டீ கடைக்காரன் அவங்க 2 பேத்தையுமே கூட்டிட்டு ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போறான். இது எல்லாத்தையுமே அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் சித்தாராவும் பார்த்துட்டு அவங்கள பின்தொடர்ந்தே வராங்க. அப்படியே மாலுக்குள்ள வந்த டீ கடைக்காரன் ஒரு துணி கடைக்கு கூட்டிட்டு போறான். அங்க கஸ்டமர் வச்சிருந்த பணத்தை கொடுத்துட்டு துணி கடைக்காரங்க கிட்ட இருந்து ஒரு பேப்பரை வாங்கிக்கிட்டு கஸ்டமர் ராமு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு லிப்ட்ல அடுத்த ஃப்ளோருக்கு போக போறாங்க. அந்த நேரத்துல லிப்ட்ல சித்தாராவும் வந்து ஏறாங்க. இதை பார்த்த ராமு எங்க மேடம் இங்க அப்படின்னு விசாரிக்கிறான். ஆல்ரெடி ராமுக்கும் சித்தாராவுக்கும் பழக்கம் இருக்கும் போல. ஆனா சித்தாரா ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு ராமுக்கு தெரியாது. உடனே சித்தாராவும் மேல இருக்கிற துணி கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவனுக்கு 2 பேரும் ஒரு மொபைல் கடைக்கு வந்து அந்த பேப்பரை கொடுத்துட்டு கோல்டு பிஸ்கட் வாங்குறாங்க. இது எல்லாமே மாரியோட இடம் போல. அதனாலதான் நோட்டை விட சித்தாராவும் வந்திருக்காங்க. சித்தாராவும் அந்த மொபைல் ஷாப்ல என்ன நடக்குது அப்படின்னு எட்டி எட்டி பார்க்க மாரியோட ரைட் ஹேண்ட் அங்க திடீர்னு வந்துடுறான். வந்தவன் சித்தாரா எட்டி எட்டி பாக்குறத பார்த்துட்டு அவங்கள பிடிச்சி என்ன இங்க நோட்டை விடுற அப்படின்னு விரட்ட அவங்களும் நான் ராமனும் கூட வந்தேன் அப்படின்னு சொல்ல ரைட் ஹேண்ட் ராம கூப்பிட்டு விசாரிக்கிறான். அவனும் என் கூட தான் வந்தாங்க அப்படின்னு சொல்றான். அங்கே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கிற வெற்றியும் நாம இப்படி இங்க வந்தா அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு
நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்பதான் அந்த சீனை கட்டுறாங்க. வெற்றியும் லீ டைசன் அப்படின்னு 2 பேர்த்த ரெடி பண்ணி ஏடிஎம் ரீஃபில் பண்ற அந்த வண்டியில இருக்கிற பணத்தை ஆட்டை போடலாம் அப்படின்னு பிளான் போடுறாரு. அந்த வண்டிக்கு பின்னாடியே அவரும் வர அந்த வண்டியை ஒட்டின மாதிரி லீயுமே பைக்ல வரா. அப்படியே ஒரு இடத்துல டிராபிக் ஜாம் ஆக டிரைவரை டோரை ஓபன் பண்ண முடியாத மாதிரி லீயும் வண்டியை கிட்ட கொண்டு போய் நிறுத்துறான். அப்ப வண்டியில இருந்த செக்யூரிட்டியும் டிராபிக் ஜாம் ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்றதுக்காக வண்டியை விட்டு இறங்குறான். அந்த டிராபிக்கு காரணம் ஒரு காரனை ஆட்டோக்காரன் ஓவர்டேக் பண்ணும்போது கார்ல இடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத அந்த செக்யூரிட்டியுமே கிளியர் பண்ண போக அந்த நேரத்துல டைசன் அந்த வண்டியோட பேக் டோரை உடைக்கிறான். இந்த சத்தங்களுடைய டிரைவரும் கீழே இறங்க டோரை திறக்க பாக்க, ஆனா லீயும் எவ்வளவு டிராபிக்கா இருக்கு, கதவை திறந்து என்ன பண்ண போற அப்படின்னு சவுண்ட் விட டிரைவரும் உள்ள உட்காந்துக்கிட்டே அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்ட வண்டியை விண்டோரை யார உடைக்கிறாங்க அப்படி சொல்ல அந்த நேரத்துல டைசன் ஆல்ரெடி அந்த வண்டிக்குள்ள பணம் வச்சிருந்த பாக்ஸ் மாதிரி டம்மியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போல, அதை எடுத்துட்டு ஓட பணத்தை தான் களவாடிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் செக்யூரிட்டி அவனை பிடிக்க போறாங்க. அந்த நேரம் பார்த்து வெற்றி அசால்ட்டா வந்து அந்த வண்டியில இருக்கிற பணப்பெட்டியை அடிச்சுட்டு போயிடுறாரு. இவ்வளவு ஈஸியா வெற்றி திருண்டதை பார்த்த லீயும் டைசனும் வாயை புழக்கிறாங்க. ஆட்டையை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லீக்கும் டைசனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து வெற்றியுமே அனுப்புறாரு. அப்படி வெற்றி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜனனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு பேர்ல பணத்தை கட்டுறாரு. அப்படி ஐசியூல இருக்கிற ஜனனிக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஊட்டி வர்றத ஒரு ஓரமான வெற்றியுமே பாக்குறாரு. இந்த ஜனனி யாரு, எதுக்கு வெற்றி இவங்களுக்கு உதவி பண்றாரு அப்படிங்கிறது போக போகதான் தெரியும். அடுத்து வெற்றியும் ஒரு காஃபி ஷாப்புக்கு வராரு. அங்க சித்தாரா கூட ஒர்க் பண்ற ஜேர்னலிஸ்ட் மணி ஒரு கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பூட்டின வீட்டுல கணவன் மனைவி விஷம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க, இது கண்டிப்பா சூசைட் தான் அப்படின்னு மணியை சொல்ல, ஆனா சித்தாராவும் இது சூசைடா இருக்க வாய்ப்பே இல்ல, எனக்கு நம்ம இது கொலையாதான் இருக்கும்னு தோணுது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வெற்றியும் வர மணி வெற்றியோட ஃப்ரெண்டு போல அவரை கூப்பிட்டு சித்தாராவுக்கு அறிமுகம் பண்றாரு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கேஸை பத்தி மறுபடியும் பேச்சு வர அதோட போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்த வெற்றியும் இது கண்டிப்பா கொலையாதான் இருக்கும், ஏன்னா அவங்க 2 பேரும் ஜாலியா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான போட்டு சரக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா சரக்கு பட்டல் ஓபன் கூட பண்ணல, அதுக்கு முன்னாடியே ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு குடிச்சிருக்காங்க. அதுலதான் எவனோ பாய்சன் கலந்து வச்சிருக்கான் போல. சாகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏங்க சரக்கு பாட்டில 3ஆவதா யாரோ ஒருத்தர் இருக்கான், அவனுக்காக தான் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அவன் வர வரைக்கும் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு ஜூஸ குடிச்சிருக்காங்க. அதுலதான் பாய்சன் கலந்து வச்சிருக்கான் அந்த 3ஆவது ஆளு. இவங்களை எவனோ பிளான் பண்ணி தான் கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்த சித்தாராவுக்கும் வெற்றி சொல்றது சரிதான் படுது. அங்கே கட் பண்ணி அடுத்ததா டாலர் அழகோட கேங்க காட்டுறாங்க. அந்த கேங்ல தான் லீயும் டைசன் இருக்காங்க. அப்ப அழகுக்கு அவன் இன்ஃபார்மர் கால் பண்ணி 23ஆம் தேதி கப்பல்ல தங்க வருதுன்னு சொல்ல அதுக்கு அழகும் இந்த தடவை அந்த கோல்டு மாறிக்கு போகுது, அதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீயும் டைசனையும் கூப்பிட்டு 23ஆம் தேதி ஹார்பருக்கு கோல்டு வருது, நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம ஆளுங்களாம் பாண்டிச்சேரியில இருந்து வரவீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு லீயும் டைசனும் அவங்கள விட வித்தக்காரன் நமக்கு பழக்கமா இருக்கான், அவனை இறக்கலாம் அப்படின்னு சொல்ல அழகும் அவனை கூட்டிட்டு வர சொல்றாங்க. லீயும் டைசனும் கோல்ட கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை கூட்டிக்கிட்டு அழகா மீட் பண்ண வராங்க. அழகும் மாரியோட கோல்டு வருது, அதை நீ தான் அடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன் பணத்தையுமே கொடுத்து அனுப்புறாரு. ஆனா வெற்றியோட தோரண அழகுக்கு சந்தேகத்தை கொடுக்க வெற்றி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி லீயும் டைசனை அனுப்புறாரு. அப்படியே பணத்தை வாங்கிக்கிட்டு வந்த வெற்றி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஜனனியோட பேர்ல அட்வான்ஸ் பண்ண சொல்றாரு. இத லீயும் டைசன் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு சம்பவம் ஆயிருக்கும் போல, அதனாலதான் வெற்றி ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அங்கே கட் பண்ணி இப்ப லைவ்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிற வெற்றியும் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம அங்கிருந்து தப்பிக்கிறாரு. அவரை பின்தொடர்ந்தே மாரியோட ரைட் ஹேண்டுமே வரா. அப்போ ஒரு இடத்துல வெற்றி ஒருத்தவங்க கிட்ட போனை வாங்கி யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. இதை பார்த்த மாரியோட ஆளுங்க அவரை துரத்த வெற்றியும் ஒரு மிலிட்டரி கேம்பஸ்குள்ள போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்கிறாரு. அந்த நேரத்துல உள்ள வந்த மாரியோட ஆளுங்க கண்ணை காமிச்சு வெற்றியை கூப்பிடுறாங்க. அது என்ன இடம்னு கூட தெரியாம உடனே உள்ள இருந்து மிலிட்டரி ஆளுங்க துப்பாக்கியோட வெளியில வரதை பார்த்து மாரியோட கேங் ஆளுங்களுக்கு அல்லு இல்ல பயந்து நடுங்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெற்றியுமே அங்கிருந்து தப்பிக்கிறாரு. அப்படியே வெற்றி அழகோட ஆளுங்க கூட சேர்ந்துகிட்டு அந்த கோல்ட திருட பிளான் போட்டதை காட்டுறாங்க. ஹார்பர்ல இருந்து கடத்திட்டு வந்த தங்கத்தை மாரியோட ரைட் ஹேண்ட் கார்ல எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த காரை பின்தொடர்ந்து வெற்றி கூட அழகோட ஆளுங்களுமே வந்துகிட்டு இருக்காங்க. கேப் கிடைக்கிற இடத்துல அந்த அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா முடியல. மாரியோட ரைட் ஹேண்ட் உசாரா இருக்கான். அந்த நேரத்துல வெற்றி சித்தாரா கிட்ட மாரியோட ஆளுங்க கோல்ட கடத்திட்டு போறாங்க, நீங்க போலீஸோட போனா எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் கிட்ட சொல்றாங்க. ரவுண்ட்ஸ்ல இருந்த தர்மராஜும் கோல்டு போற அந்த வண்டியை மடக்கி பிடிச்சி கோல்ட எடுத்துக்கிறாரு. அப்ப மாரியோட ரைட் ஹேண்டோ தர்மராஜ் கிட்ட சார் நீங்க பண்றது அண்ணனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல தர்மராஜம் எங்க உங்க அண்ணனுக்கு போன் போட்டு கொடு அப்படின்னு சொல்ல ரைட் ஹேண்டோ மாரிக்கு போன் போட்டு தரான். அப்ப தர்மராஜம் உன்னோட சரக்கு என்கிட்டதான் இருக்கு, ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கோல்ட எடுத்துக்கிட்டு அந்த பெட்ரோல் கார்ல போறாரு. வரவங்க எல்லாம் திருடா இருப்பாங்க போல. அப்ப வெற்றியும் ஒரு லாரியை ரெடி பண்ணி அந்த பெட்ரோல் வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த கோல்ட ஆட்டை போட்டு அழகோட கேங்காலான அந்த லீ டைசன் கிட்ட கொடுக்கறாரு. கோல்டு இருக்கிற அந்த பேக்கை வாங்கிக்கிட்டு அழகு சொன்ன மாதிரியே வெற்றியை அடிச்சு போட்டுட்டு அந்த பேக் எடுத்துக்கிட்டு லீ டைசனும் அழகு கிட்ட வராங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வெறும் செங்கல் மட்டும் தான் இருக்கு, கோல்ட காணோம். இந்த பக்கம் வெற்றிய ரோட்ல போறவங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க. அந்த கோல்ட கண்டிப்பா வெற்றி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் அழகோட கேங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாரியோட கேங்க கோல்ட அடிக்க வெற்றி தான் ஹெல்ப் பண்ணி
போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகோட கேங்ல இருந்த ஒரு இன்ஃபார்மர் சொல்ல மாரியும் அவனோட ரைட் ஹேண்ட் கிட்ட அந்த வெற்றி பையன் எங்க இருந்தாலும் புடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு கத்துறான். அவனுங்களை ஒரு பக்கம் தேடி போய் தான் கடைசியா மிலிட்டரி கேம்பஸ்ல மாட்டிருப்பாங்க. இங்க அழகோட ஆளான லீயும் டைசனும் ஜனனிக்கு ஹீரோ பணம் கொடுத்துப்பார்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வெற்றியை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. மிலிட்டரி கேம்ப்ல இருந்து தப்பிச்ச வெற்றி நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கிருந்த லீயும் டைசன் கிட்ட என் தலையில அடிபட்டு இருக்கு, அதனால நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்ல அப்படின்னு சொல்ல வெற்றியை தொக்கா அழகோட அழக தூக்கிக்கிட்டு அழகு கிட்ட வராங்க. அழகும் வெற்றி கிட்ட மாரியோட கோல்டு போலீஸ் கிட்ட இருந்து அடிச்சு அதை எங்க அப்படின்னு கேட்டு பாக்குறாரு. ஆனா வெற்றியும் நேத்து நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு இல்லைன்னு சொல்ல அழகும் ஒரு டாக்டர் வர வச்சு லைட் டாக்டர் மூலமா வெற்றி உண்மையை சொல்றாரா இல்ல பொய்ய சொல்றாரா அப்படின்னு செக் பண்றாரு. அப்ப வெற்றியும் நான் ஒரு மெஜிசியன், நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏர்போர்ட்ல இருந்து ரவியோட டைமண்ட் அடிக்க பிளான் போட்டோம். அப்படி பிளான் போட்டு முடிச்சு நான் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். டாக்டர் எனக்கு அம்னீசியா அப்படின்னு சொன்னாரு. அதைத்தான் நானுமே உங்ககிட்ட சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த கோல்டை எடுக்கல, இதுதான் நேத்து நடந்துச்சு அப்படின்னு ஒரு புது கதையை சொல்றாரு. ஆனா அந்த லைட் டிடெக்டரும் வெற்றி சொல்றதெல்லாம் பொய் இல்ல உண்மைதான் அப்படின்னு சொல்லுது. சரி அவர் ரூட்லயே போயிட்டு அவனை மணக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகும் அது என்ன டைமண்ட் பிளானு, நாம அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல அதுக்கு வெற்றியும் நான் ரொம்ப நேரமா இதைத்தான் சொல்றேன். 26ஆம் தேதி கல்கண்டு ரவியோட டைமண்ட் ஏர்போர்ட்டுக்கு வருது, நாம ஸ்கெட்ச போட்டு அதை தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா சித்தாரா இருக்காங்க. இத பார்த்த வெற்றியும் ஷாக் ஆக அப்பதான் சித்தாராவும் நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டேல, நல்லது பண்றே அப்படின்னு நினைச்சுதான் தர்மராஜ் நீ சொன்ன இடத்துக்கு அனுப்புனேன். ஆனா நீ தர்மராஜ ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அந்த கோல்ட எடுத்துட்டு போறதா என் 2 கண்ணால பார்த்தேன், இப்படி நல்ல மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டேல அப்படின்னு சித்தாராவும் சண்டை போட அப்பதான் வெற்றியும் எல்லாருமே திருடன் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும், என்னோட காரணத்தை நானே சொல்றேன் அப்படி சொல்ல அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. வெற்றியை ஒரு நாள் ஸ்டேஜ் ஷோ முடிச்சுட்டு வரும்போதுதான் ஜனனியை பார்த்திருக்காரு. பார்த்ததுமே லவ் வந்துடுச்சு. அப்படி அவங்க பின்னாடியே பாட்டு பாடிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்து இப்ப ஜனனியோட ஹஸ்பண்டா இருக்கிறவன் வந்து ஜனனியை ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். அவங்க அவனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இதனால வெற்றி ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அப்படியே ஒரு வருஷம் ஓடி இருக்கு. ஒரு நாள் எதிர்த்தியா ஜனனியோட ஹஸ்பண்ட் ஜனனியை ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றத பாத்திருக்காரு. அவங்க கிட்ட போயிட்டு வெற்றி என்னாச்சுன்னு கேட்க அவனும் பிரெயின் கேன்சர் அப்படின்னு சொல்ல வெற்றியும் ஜனனிக்கு பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அவங்களுக்கு வாக்கு கொடுக்கறாரு. இதனாலதான் நிறைய திருட்டு வேலை செஞ்சு அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கேட்ட சித்தாராவும் நீ உதவி பண்ணனாலும் ஜனனிக்கு தெரிய போறது இல்ல, அப்புறம் எதுக்கு பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வெற்றியும் நான் ஜனனியை லவ் பண்ணுங்க, இதுவே அவ அன்னைக்கு எனக்கு ஓகே சொல்லிருந்தா நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்திருந்தா நான் சரி பண்ண மாட்டேனா அப்படி சொல்றாரு. இந்த காலத்துல லவ் பண்ண பொண்ணு கேட்டாலே எதுவும் செய்ய மாட்டாங்க, ஆனா நீங்க லவ் பண்ணனதுக்காக இவ்வளவு செய்றீங்களே நீங்க கிரேட்டுங்க அப்படின்னு சித்தாரம் சொல்றாங்க. அங்க கட் பண்ணி 26ஆம் தேதி ஏர்போர்ட்ட காட்டுறாங்க. கல்கண்டு ரவி அவன் ஆளு கடத்திட்டு வர டைமண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே கஸ்டம்ஸ் ஆபீசரான மாரிமுத்துக்கு கால் பண்ணி இன்னைக்கு நம்ம பொருள் வருது, உனக்கு தேவையான கமிஷன் உனக்கு வந்து சேரும், அவன் ரெட் கலர் கேப் போட்டிருப்பான், பார்த்து வெளியில அனுப்பு அப்படி சொல்றான். அதுக்கு மாரிமுத்தம் என் ஆளை ஒருத்தன் அனுப்பி விடுறேன், அவங்கிட்ட என் கமிஷனை கொடுத்து அனுப்பு அப்படி சொல்லி அவருமே ஒரு ஆளை அனுப்புறாரு. அவனுமே வந்து ரவி கிட்ட காசை வாங்கி மாரிமுத்துவோட வண்டியில வச்சிடறான். அடுத்ததான் மாரிமுத்தம் அவனோட அல்லக்கையான டாம கூப்பிட்டு நம்ம ஆளு ஒருத்தன் வருவான், தலையில ரெட் கலர் கேப் போட்டுக்கிட்டு அவனை விட்டுருன்னு சொல்றாரு. அவனும் நாம விட்டுலாம் சார், ஆனா அந்த சிங்க கிட்ட மாட்டிக்கிட்ட என்ன ஆகுது அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த சிங்க காட்டுறாங்க. அவரும் மாரிமுத்தோட ஜூனியர் தான், ஆனா நேர்மையான ஆபீசர், நேர்மை நீதினு இருப்பாரு. அவரை மாரி எந்த ஒரு பொருளும் ஏற்பட்டு விட்டு வெளியில போகாது. அப்படியே வெளியில காட்டுறாங்க. கல்கண்டு ரவியோட உயரத்தை அடிக்கிறதுக்காக வெற்றி அழகோட டீமோட வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ரவியோட டீமுக்கு தெரியாது. அந்த நேரத்துல டாமோ காபி எடுத்துட்டு வந்து கொடுக்க அதை குடிச்சுக்கிட்டே மாரிமுத்தம் அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நீ கேட்ட தங்க நெக்லஸ் இன்னைக்கு வந்துடும் ஓகே தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி விழுகிறாரு. உடனே டாமோ வந்து அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறான். இது எதுவுமே தெரியாம வெளியில கல்கண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கல்கண்டு ரவியுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல வெளிநாட்டுல இருந்து டைமண்ட் எடுத்துக்கிட்டு கல்கண்டு ரவியோட ஆளு தலையில ரெட் கலர் கேப்ப போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்ல இருக்கிற செக்கிங் மாதிரி வெளியில வரான் அப்படின்னு பாக்குறான். ஆனா அவனோட நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கவும் சிங்கு அவனை பிடிச்சு செக் பண்றாப்ல. ஒரு குட்டி டெடி பேர் பொம்மைக்குள்ள ஒரு ரெட் கலர் சுருக்கு பையில 25 கோடி ரூபாய் வைரம் இருக்கு. அதை பறிமுதல் பண்ணிட்டு லாக்கர் ரூம்ல இருக்கிற 87M லாக்கர்ல அந்த பொம்மைக்குள்ள வைரத்தை வச்சு அப்படி பூட்டிட்டு லாக்கரை லாக் பண்ணிட்டு வராரு. இந்த விஷயம் ஏர்போர்ட்ல ஸ்வீப்பர் வேலை செய்யறவங்க மூலமா வெற்றிக்கு தெரிய வருது. அந்த பக்கம் டாம வெளியில வந்து ரவியை பார்த்து அண்ணே காலையில மட்டும் கலெக்டிங் ஏஜென்ட் கிட்ட வைரம் போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க எம்எல்ஏ மினிஸ்டர் அப்படின்னு யாரையாவது பார்த்து வைரத்தை வெளியில எடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே ரவி அவனுக்கு தெரிஞ்ச மினிஸ்டருக்கு கால் பண்ணி அண்ணே என் வைரம் கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிச்சு, கொஞ்சம் தலைமை கிட்ட பேசி வெளியில எடுத்துட்டாங்களே, எவ்வளவு செலவனாலும் பாத்துக்கலாம் அப்படி சொல்றான். அந்த எம்எல்ஏவும் சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட பேசி அந்த வைரத்தை எடுக்க சொல்றான். அந்த சென்ட்ரல் மினிஸ்டரும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாரு. இந்த விஷயத்தை எம்எல்ஏ ரவிக்கு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுப்பா, உன் வைரம் உன் கைக்கு வந்து சேரும் அப்படி சொல்றாரு. ஆனா ரவி வெயிட் பண்ற மாதிரி தெரியல. ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ற ஒரு ஆபீசரோட புள்ளைய கடத்தி வச்சுக்கிட்டு அதை வச்சு மிரட்டி நீ ஏர்போர்ட்டுக்குள்ள எங்களை கூட்டிட்டு போலனா நான் உன் புள்ளைய கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறதுனால அவனுமே ரவியோட கேங்க கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள போறாரு. இதை பார்த்த அழகும் வெற்றி கிட்ட நாமளும் உள்ள போனோம், அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும், ஏதாவது ஒரு பிளான போட்டு எங்களையுமே உள்ள கூட்டிட்டு போன்னு சொல்ல வெற்றியும் அழகோட கேங்க எல்லாத்தையுமே
ஸ்வீப்பர் ட்ரெஸ் போட்டு ஸ்வீப்பர் வேலை செய்யற மாதிரியே உள்ள கூட்டிட்டு போறான். அடுத்ததா ரமேஷ்னு ஒருத்தவன் ட்ரோனை கஸ்டம்ஸ் பில்ல கிளியர் பண்ணாம ஏர்போர்ட்ல இருந்து எடுத்துட்டு போக ட்ரை பண்ண கரெக்டா சிங்கம் அந்த ட்ரோனை பில்ல கட்டி எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனை லாக்கர் ரூம்ல எடுத்துட்டு வந்து லாக்கர் 88ல வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போறாரு. அந்த ட்ரோனை வாங்கிட்டு வந்த ரமேஷும் வெற்றியோட ஆளு போல. அப்ப ஸ்வீப்பர் ட்ரெஸ் போட்டு இருக்கிற வெற்றியும் தரையை தொடச்சிக்கிட்டே ரமேஷை பார்த்து கண்ணை காட்ட அவனும் அவனோட லேப்டாப்பை எடுத்து அவனோட ட்ரோன்ல இருந்து வாட்டர் வர மாதிரி பண்றான். லாக்கர் ரூம்ல இருந்து 88 லாக்கர்ல ஏதோ ஒண்ணு லீக் ஆகுறத சிசிடிவி ரூம்ல பார்த்துட்டு அங்கிருந்த சிங்கு வெளியில வந்து அந்த தரையை துடைக்கிற வெற்றி கிட்ட என் கூட வா துடைக்கிற வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லாக்கர் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த லாக்கர் ரூம் பாஸ்வேர்டை சிங்கும் போடும்போது வெற்றி பாத்துறாரு. அப்படியே உள்ள போனது சிங்கு 88M அப்படிங்கிற அந்த லாக்கர்ல ஏதோ லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்ல வெற்றியும் ட்ரோன் 88ல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 87வது லாக்கர்ல தான் டைமண்ட் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வராரு. ஆனா அந்த லாக்கர் ரூம்ல இருந்து வெளியில வர பிங்கர் பிரிண்ட் வைக்கணும் போல அதையுமே வெற்றி பாக்குறாரு. இந்த பக்கம் அந்த சென்ட்ரல் மினிஸ்டரும் சிங்குக்கு கால் பண்ணி நம்ம ஆளுங்களோட வைரத்தை நீ தான் பிடிச்சு வச்சிருக்க போல, அதுல 5 கோடி வைரத்தை மட்டும் நாளைக்கு கலெக்ஷன் ஏஜென்ட்க்கு கொடுத்துட்டு மீதி 20 கோடி வைரத்தை எடுத்து வை நமக்கு வேணும்னு சொல்ல மினிஸ்டர் சொன்னதுனால வேற வழியே இல்லாம அந்த சிங்கம் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அடுத்தது அழகும் எதுக்கு வந்தோன்றதே மறந்து ஸ்வீப்பர் ட்ரெஸ் போட்டதுனால தன்னையே மறந்து ஒரு இடத்துல அழுக்கா இருக்கவும் நல்லா தேய்ச்சி தொடச்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ரவியோட ஆளுங்களும் ரவி கிட்ட உங்க கூட்டாளி அழகு திரும்பி இப்ப ஏர்போர்ட்ல கூட்டி தொடக்கிற வேலையை பாக்குறாரு போல அப்படின்னு சொல்ல ரவிக்கு ஒரு டவுட் வருது. அதனால அழகம் பாத்ரூம்ல லாக் பண்ணி இங்க இருக்கிற வேசப்படி சுத்திக்கிட்டு இருக்க என் வைரத்தை எடுக்கதானே வந்த அப்படின்னு கேட்க அழகு இல்லன்னு சமாளிச்சு பார்த்தாலும் அவங்க கூட இருந்த லீன் டேசன் பயத்துல ஆமான்னு சொல்லிடுறாங்க. இதனால அங்க ஒரு பெரிய கலவரமே வருது. அங்க புகுந்த வெற்றியும் நீங்க அடிச்சுக்கிட்டு சாவறதுனால இங்க எதுவுமே நடக்க போறது இல்ல, அந்த சிங்கு கிட்ட இருந்து வைரத்தை எடுத்தா ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அழகு ரவியும் ஒன்னா சேர்ந்து அதை ஆட்டைய போட முடிவு பண்றாங்க. அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் சித்தாராவை காட்டுறாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஜனனியோட ஹஸ்பண்ட மீட் பண்ணி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க ஒய்ஃப் ஜனனிக்கு ஒண்ணும் ஆகாது, தேவையான காசை வெற்றி ரெடி பண்ணி தருவாருன்னு சொல்ல நீங்க யாரு, என் ஒய்ஃப் பேரு ஜனனி இல்லையே காவியா, அது மட்டும் இல்லாம நீங்க சொல்ற வெற்றி யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு ஒரு குண்டை தூக்கி போட சித்தாரா ஆடி போயிடுறாங்க. என்னடா அப்ப வெற்றி நம்ம கிட்ட போய் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்க சொல்லிட்டு அப்படியே ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அப்படியே மாறியும் வெற்றியை பத்தி விசாரிச்சு இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான் அவங்க கேங்கோட. அந்த நேரம் பார்த்து அங்க வந்த சித்தாராவை பார்த்த மாரியோட ரைட் ஹேண்டு இவதான் அன்னைக்கு நம்ம மாலுக்கு வந்து நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தா, இவதான் தர்மராஜுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து நம்ம கோல்ட வெற்றி எடுக்க ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல உடனே மாறி சித்தாராவை லாக் பண்ணி நீயும் வெற்றியும் சேர்ந்து தானே பிளான போட்டு என் கோல்ட தூக்குனீங்க அப்படின்னு அவளை அடிக்க போக சித்தாரா நானும் உங்களை மாதிரி தான் ஏமாந்து போயிருக்கேன், அவன் பிளான் என்னன்னே எனக்கு தெரியல, இப்ப கூட கல்கண்டு ரவியோட டைமண்ட் எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு பிளான போட்டு இங்க வந்திருக்கான்னு சொல்ல மாரியும் அப்ப நீ உள்ள போ என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்து எங்களுக்கு தகவல் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறான். சித்தாராவும் தான் ஒரு பிரச்சனை சொல்லிட்டு உள்ள போய் அந்த சிங்க பார்த்து இன்னைக்கு இந்த ஏர்போர்ட்ல பல கோடி மதிப்பான கோல்ட கடத்த போறாங்க, நான் அதை ரிலேட்டடா தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது சம்பந்தமா ஒரு கேங்க வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல சிங்க சிசிடிவி கேமரால வெளியில மாரியோட கேங்க வெயிட் பண்றத பார்த்துட்டு அந்த சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கால் பண்ணி இந்த வைரத்தை கடத்துறதுக்கு நிறைய பேர் பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்ல அந்த மினிஸ்டரும் வெளியில இருக்கிறவங்களை கைது பண்ணி அந்த டைமண்ட பத்திரமா எடுத்து வை அப்படின்னு சொல்ல சிங்கும் சரின்னு சொல்லிட்டு வெளியில இருக்கிற மாரியோட குரூப்பை கைது பண்றதுக்காக ஆளுங்களை அனுப்பி மாரி உட்பட அவனோட கேங் எல்லாத்தையுமே கைது பண்றாங்க. அப்படியே சித்தாரோட ஃப்ரெண்டு சித்தாராவுக்கு கால் பண்ணி வெற்றியை பத்தி ஃபுல்லா நான் விசாரிச்சிட்டேன், அவ ஒரு மெஜிசியன் தான், ஆனா கடந்த 3 வருஷமா ஏர்போர்ட்ல ஸ்வீப்பரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. சித்தாராவுக்கு ஒரே டவுட்டா இருக்கு வெற்றி எதுக்கு ஏர்போர்ட்ல ஸ்வீப்பரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அந்த நேரத்துல வெற்றி அந்த லாக்கர் ரூமோட ப்ளூ பிரிண்ட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ரூமுக்கு ஏசி வென்டிலேஷன் வழியா போனா அந்த வைரத்தை போய் எடுத்துலாம் அப்படின்னு சொல்ல லேயும் டைசனும் வெற்றி கூட அந்த வென்டிலேஷன் வழியா போறாங்க. அந்த நேரத்துல வெற்றியும் ஒரு மயக்க மருந்து ஸ்ப்ரே டைசன் கிட்ட கொடுத்து யாராவது தாக்க வந்து அதை அடிச்சுட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரேய வாங்கி வச்சுக்கிறான். வெளியில ரவி அழகும் வைரம் வந்துரும் ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட வந்த சித்தாரா உங்களை பத்தி தான் நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் வெற்றி ஃப்ரெண்டு தான், ஆனா உங்க எல்லாருமே ஏமாத்தி வெற்றி அந்த வைரத்தை எடுக்க போறான் அப்படின்னு சொல்ல உடனே அழகன் டைசனுக்கு கால் பண்ணி வைரம் கைக்கு வந்ததும் அவனை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றான். இங்க ரமேஷும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஹேக் பண்ண லாக்கர் ரூமுக்குள்ள போயிட்டு வெற்றியும் அந்த டைமண்ட் வச்சிருந்த அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அந்த டெடி பேருக்குள்ள இருக்கிற அந்த ரெட் கலர் சுருக்கு பையில இருந்த அந்த டைமண்டை எடுத்து பார்த்துட்டு திரும்ப அதே பையில போடுறாரு. உடனே அதை கப்புன்னு புடுங்கிக்கிட்ட டைசன் அவ வச்சிருந்த ஸ்ப்ரேய வெற்றி மேல அடிக்க அவருமே மயங்கி விழ அவனுங்க அந்த டைமண்ட் பேக் எடுத்துக்கிட்டு திரும்ப வென்டிலேஷன் மூலமா வெளியில வராங்க. வெளியில வந்ததும் அழகு கிட்டையும் ரவி கிட்டையும் அந்த ரெட் கலர் சுருக்கு பைய கொடுக்க அந்த பைய ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வைரம் இல்ல. இந்த நேரம் பார்த்து அந்த சிங்கம் அங்க வந்து நான் லாக்கர் ரூம்ல வச்சிருந்த ரெட் கலர் சுருக்கு பை எப்பறம் உங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து டைசனும் சும்மா இருக்காம அவன் கையில வச்சிருந்த
வெற்றி கொடுத்த அந்த ஸ்ப்ரேய சிங்கம் மேல அடிக்கிறான். அதுக்கு சிங்கம் 25 கோடி மதிப்பான வைரத்தை திருடினது மட்டும் இல்லாம ஏமல்லே தனியா விட அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அழகு அப்புறம் ரவியோட கேங்க திருட்டு வைரத்தை கஸ்டம்ஸ்ல இருந்து திருடினதுக்காக கைது பண்றாங்க. அங்க கட் பண்ணி இப்ப வெற்றி ஒரு மேஜிக் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அந்த ஷோவை பார்க்க சித்தாராவும் வந்திருக்காங்க, கூடவே அவங்க சீஃபுமே வந்திருக்காரு. இப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அழகு மாறி ரவி ஒரு சேட்டை கொலை பண்ணிட்டு அந்த பழிய தூக்கி ஒரு கணக்கு புள்ள மேல போட்டிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல நம்ம வெற்றியோட அப்பா தான். அவரும் ஜெயிலுக்கு போன அவமானத்துல தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவரோட சாவுக்கு காரணமானவங்கள பழி தீர்க்கத்தான் வெற்றி அவனோட பிரதருமே நினைச்சிருக்காங்க. அதுக்காக தான் வெற்றி 20 வருஷமா பிளான் போட்டிருக்காரு. சித்தாராவை பகடக்காயா வச்சு அவங்க மூலமா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி தான் பிளானே போட்டு 3 பேத்தையுமே சிக்க வச்சிருப்பாரு. சொல்ல போனா லீ டெய்சனை வச்சு அந்த ஏடிஎம் பணத்தை அடிச்சிருப்பார்ல, அதுவும் நாடகம் தான். லீ டெய்சனை நம்ப வச்சு அவங்க டீமுக்குள்ள போக போட்ட அந்த பிளான் தான் அது. ஆனா ஜனனியை லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான். சித்தாராவை குழப்பி விடதான் ஜனனியோட புருஷன் கிட்ட அப்படி சொல்லிருக்காரு. சித்தாரா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு வெற்றிக்கு நல்லாவே தெரியும். கடைசியா மாறிக்கிட்ட அடிச்ச அந்த கோல்டு, ரவி கிட்ட அடிச்ச அந்த டைமண்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவனுங்களை மாட்டி விட்டுருக்காரு. அதுக்காக தான் ஸ்வீப்பரா ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணி அங்க இருக்கிற ஒவ்வொரு ரூம் பத்தியுமே அணுவா தெரிஞ்சு வச்சிருக்காரு. கடைசியா வைரத்தை எடுத்துக்கிட்டு மெயின் டோர் வழியா தான் வந்திருப்பாரு. இது எல்லாத்துக்குமே கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணது சித்தாராவோட சீஃப், அப்புறம் கஸ்டம்ஸ்ல இருக்கிற டாம். இதெல்லாம் சித்தாரா விசாரிச்சுதான் இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணி ஏர்போர்ட்ல ஸ்வீப்பரா வெற்றி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஜனனி அவங்க ஹஸ்பண்டோட ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. அதை வெற்றியுமே பாக்குறாரு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு தன்னோட பிரதருக்கு கால் பண்ணி ஏமாறுறதுதான் தப்பு, ஏமாத்துறது தப்பு இல்ல அப்படி சொல்றாரு. அவருமே பார்க்க வெற்றி மாதிரிதான் இருக்காரு. அவரும் வெற்றியும் ட்வின்ஸ்னு காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.